பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 பார்க்குறோம். அப்போது சாபத்திலிருந்து விடுதலை எப்படி வருது நமக்குன்னா, கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டு சாபமானார். அதனால தான் நம்மளுக்கு என்னது, நம்ம சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடச்சிது. அவர் சாபமாக ஆகலைன்னா நம்மளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடச்சிருக்காது. அப்போது ஆண்டவர் நமக்காகவே என்ன செய்தார், சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அது என்னத்துக்குன்னா, நம்ம பரிசுத்தமாக உலகத்தில் வாழ வேணும். அதுக்காக தான் நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அதனால்தான் அசுத்தத்திலிருந்து விலகி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம என்ன செய்கிறார், பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். குடும்பத்தில் சாபம் இருக்கும், சொந்த பந்தத்தில் சாபம் இருக்கும், உறவினர்கள் சாபம் கொடுத்துருப்பாங்க, தாய் தகப்பன் கொடுப்பாங்க, பிள்ளைகள் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் சாபம் நமக்கு இருக்கும். எல்லா சாபத்தையும் ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக எங்கப்பட்டார், சிலுவையில் தூக்கி போட்டு சாபமானார். நமக்காக அவர் சாபமானார் இல்லையா? அப்படி தானே வியாதி வந்து நமக்கு விடுதலை தந்தார். அவர் சரீரம் மரத்தில் தூக்கப்பட்டதுனால்தான் நமக்கு என்ன செய்யுது, விமோசனம் கிடச்சிது. நம்ம யார், அவருடைய பிள்ளைகளாக ஆனோம். அது மட்டும் இல்லை, நம்ம தெரிந்து கொண்டார். அதனால்தான் சிலுவை மரணத்தில் தம்மை தாழ்த்தினார். மரணப்பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் இதெல்லாம் வந்து நமக்கு மாதிரியாக சொன்னது, மாதிரியாக விட்டு போனது. அதனால்தான் நம்ம மேலே இரக்கம் ஒருக்கம் இருக்கிற தேவனாக இருக்கிறனால்தான் நமக்காக அவர் சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்டு என்ன செய்தார், நம்மளுடைய எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை தந்தார். சாபம், ரோகங்கள், மரணக்கண்ணிகள், பிசாசின் கிரிகள், சத்துருவின் கிரிகள் வந்து எப்போ நம்ம வஞ்சிக்கலான் இருக்கோம் பிசாசு, அவங்ககிட்ட தான் நம்ம சாபம் ஆண்டு என்ன செய்தார், தனக்காக விட்டு கொடுத்து சிலுவையில் மரணப்பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்காக அவர் என்ன சாபமானார். அதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும், நம்ம மேலே எவ்வளோ ஆண்டவர் பாசம் வச்சுருக்கிறாரு, அன்பு வச்சுருக்கிறாரு. தேவ அன்புக்கு மேலே நமக்கு எந்த அன்பும் கிடையாதுங்க. மனுஷனுடைய அன்பெல்லாம் விருதா, மாயமாலம். பிரசங்கி சொன்னது போல் பூமியில் எல்லாமே என்னது, வானத்தின் கீழே பூமியில் எல்லாம் வந்து மாயை எல்லாம் மாயை தான். அது மட்டும் இல்லை, சாபம் வந்து நம்ம ஆண்டவர் பரிகாரியாக இல்லைன்னா 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் கேட்பார் பிள்ளைகளுக்கு. அப்போ அதனால தான் அவர் என்ன செய்தார், நம்மளுக்காக தாழ்த்தினார், சிலுவையில் சாபமானார். அதனால தான் நம்ம அது ஆதியில் ஏவாளும் ஆதமும் செய்த பாவம்தான் நம்மளை இது மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு சாபமாக விளைவாக வந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் செய்தார், தோட்டத்தில் தத்து விட்டார். இந்த சாபமாயிட்டாங்க அவங்க, என்னது ஆதாமும் ஏவாளும் சாபமாக போயிட்டாங்க, பூமியில் சாபிச்சு போட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் செய்தார், அவங்க தோத்துட்டு சுழலை பட்டையை வச்சுட்டாரு காவலுக்கு. இந்த பூமியில் போய் பாடுபட்டு சாப்பிடுங்க, நிலத்தில் தண்ணி வேர்வை தண்ணி கூட சம்பாதிச்சு சாப்பிடுங்க சொல்லிட்டாரு பயிரிட்டு. அதே மாதிரி அவளுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு, என்ன பண்ண, பிள்ளை பேரில் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லுங்க. சாத்தானுக்கு என்ன கொடுத்தாரு, நீ என்ன பண்ணுவேன், நக்குவேன், மண்ணை திண்டுவேன்னு சொல்லுறாரு, உன் தலையை நசுக்குவான்னு சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி அதனால இது வந்து தேவனுடைய சாபம். ஆனால் மனுஷனுடைய சாபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க. நம்ம எப்போவுமே ஆண்டோட கருத்தில் தான் நம்ம இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், என்னுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நமக்காக சிலுவையில் மரணமடைய செய்தார். நமக்காக விடுதலை தந்தார். இந்த சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் மரணக்கண்ணியிலிருந்தும் பிசாசு கிரியிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் நம்மளை என்ன செய்தார், விடுதலையாக்கத்துக்காகத்தான் அவர் மரணமடைந்து 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தார். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.